ஹலோ ஆஸ்பிரன்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெனோ பற்றி தான். ஸோ ஸ்டெனோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சின்ன புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாப்டர் 29 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பார்ட் 1 ஆஃப் ஃபைனல் சாப்டர்னு போட்டிருப்பேன். பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணலை. அதில் வந்துட்டு இன்னும் 25 பேஜஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த 25 பேஜஸ்மே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி பார்ட் 2 வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டராக தான் இருந்துச்சு. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லாங் சைஸ் நோட் வந்து எனக்கு செட் ஆகலை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிங் சைஸ் நோட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபைனல் சாப்டர் ஒரு 2 சாப்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லாங் சைஸ் நோட் வாங்கிடாதீங்க. ஏன்னா இதில் நான் ஒரு 3 சாப்டர் கிட்ட தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 3 சாப்டருக்கு எனக்கு முக்கால்வாசி நோட் காலி ஆகிட்டு. ஸோ கிங் சைஸாக இருந்தால் இதே நீங்கள் 2 சாப்டர்னாலுமே முக்கால்வாசி நோட்டுக்கு மேலே காலி ஆயிரும். ஸோ நான் போட்டிருந்தேன்னா எனக்கு 3 சாப்டருங்கும் போது எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபுல் நோட்டுமே காலி ஆகிருக்கும் கிங் சைஸ் நோட் போட்டிருந்தேன்னா. பட் ஆனால் நான் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு பாதி நோட் காலியாகி பாதி நோட் வேஸ்ட் ஆயிருமோ அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் எழுதுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த சின்ன நோட்டில் எழுதிட்டு. ஸோ ஸ்பீடுக்கு இது ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி கிங் சைஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் 2 சாப்டர்னு நீங்கள் பார்க்காதீங்க. நான் லாஸ்ட் 2 சாப்டர் செம்ம பெருசாக இருக்குது. எனக்கு வந்துட்டு கான்ட்ராக்ஷன் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் எழுத சொல்லியிருந்தாங்க. கான்ட்ராக்ஷன் வந்து 1 பேஜ் கிட்டே எழுத சொன்னாங்க. பட் நான் லாங் சைஸ் நோட்டில் 1 பேஜ் எழுதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 3 டிவைட் பண்ணியிருந்தேன். பட் ஃபஸ்ட்லாம் 2 தான் டிவைட் பண்ணி எழுதிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னக்கிட்டே உள்ள சாப்டரில். பட் இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறதுனால அது 3 டிவைட் பண்ணி எழுதியாச்சு கான்ட்ராக்ஷன்ஸை. எனக்கு ஃபைனலாக ஒரு 2-3 சாப்டர்லாம் அந்தளவுக்கு நல்லாவே ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய ரூல்ஸ் அப்படி ஞாபகம் வைக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு. அதுக்கு முன்னக்கிட்ட வர கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த நோட்டில் இதில் வந்துட்டு ஒரு ஃபைனலாக எக்ஸசைஸுமே நிறையா இருந்துச்சு. சின்ன சின்ன எக்ஸசைஸுமே நிறையா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் ஸ்பீடே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸே ஒரு 5-6 கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடு பின்னாடி எழுதியிருந்தேன். இது வந்து செகண்ட் டைம் நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் புக்கையும் பார்த்து சைடையும் பார்த்து எப்படி எழுதிட்டு இருந்தேன். இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு ரீட் பண்ணி பார்த்து எழுதினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் கிட்டே எழுதியிருக்கேன். இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரைடே தான் நான் வந்து ஸ்டெனோவே ரொம்ப நேரம் எடுத்தேன். பட் இதெல்லாம் ரொம்ப கேப் விட்டு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டேன் இப்படி. பட் லாக் ஆன் பண்ணும்போது தான் தெரியும் இது எப்படி எனக்கு புரியுதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எழுதுகிறப்போ இருந்த மாதிரி இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அப்படி தோணுது. ஓகே, பார்த்துக்கலாம், போக போக இம்ப்ரூவ் பண்ணிடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக நான் வந்து போன வாரம் வந்து லாஸ்ட் சாப்டர் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போன வாரமே சண்டே வந்து நான் வந்து ஸ்பீடு எழுதக்கூடியது தான். பட் நான் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணாததுனால நான் செகண்ட் வீக் ஏப்ரலில் செகண்ட் வீக் 11th சாட்டர்டே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து எழுதி பார்க்க போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெனோ இங்கிலீஷ் ஸ்பீடு, ஜூனியர் ஸ்பீடு. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே, நேற்று ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்ததுனால. ஸோ இப்போது கரெக்டாக எனக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மந்த் எடுத்திருக்கு. ஸ்டெனோ ஜூனியர் மட்டும் லேர்ன் பண்ணதுக்கு 7 மந்த் எடுத்திருக்கு. ஸோ அதுவும் எப்படின்னா நான் லீவ்லாம் ரொம்ப எடுக்கலை. நான் ஃபஸ்ட்டு வீக்கே ஆக்சுவலாக செப்டம்பர் ஜாயின் பண்ணி இப்போ மார்ச்சில் முடிச்சிட்டேன். நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 7 மந்த்து. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செப்டம்பர் செகண்ட் வீக் தான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீக் போய் பார்த்தேன், கிளாஸ் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அன்றைக்கி லீவ் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டிடியூட்டை. ஸோ நான் வந்து செகண்ட் வீக் போனேன். அதுவும் நான் போகிற கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே தான், வீக்கெண்ட் கிளாஸ் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் தெரியும். நியூவாக ஆஸ்பிரன்ஸ் வந்துருந்திங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் போகிறது வந்து வீக்கெண்ட் கிளாஸ் தான், சாட்டர்டே சண்டே மட்டும். அது போக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லீவ் விட்டுருந்தாங்கன்னா அன்றைக்கும் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சாப்டர் நடத்தாங்க. அந்த 5 டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து 1 சாப்டரை வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். இன்சைட் வேர்டிங்ஸும் எழுத சொல்லுவாங்க, எக்ஸசைஸும் எழுத சொல்லுவாங்க. ஸோ இப்போது இதே நான் வந்து செப்டம்பர் செகண்ட் வீக்கில் தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 2 வீக் போனோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு, ஒரு சாப்டர் நடத்துவாங்க, நம்ம ஒரு சாப்டர் ஃபுல்லாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஸோ 5 டேஸ் நம்மளுக்கு டைமில் டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் செப்டம்பரில் வந்து ஃபஸ்ட் வீக் வரல. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா செப்டம்பர்லையா அக்டோபர்லையான்னு தெரில, நான் வந்துட்டு அதை வந்து கரெக்டாக மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கவர்மெண்ட் லீவ் வைப்பாங்களா அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 டேஸ்லேயே ஒரு சாப்டர் அப்படி குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி அந்த மந்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் எழுதிடுவேன். ஸோ
வீக்லி வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த்துக்கு வந்து 4 சாப்டர் தான் நம்ம முடிக்கிற மாதிரி வரும். பட் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சுன்னா நான் லீவ் எடுத்ததுக்கெலாம் சேர்த்து அந்த அந்த டைமில் நான் எக்ஸ்ட்ரா எழுதி அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் கரெக்டாக மந்த்லி வந்து ஒரு 4 சாப்டர் அந்த மாதிரி முடிச்சிருவேன். நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா லீவ் எடுத்தேனாலும் அதை நான் கரெக்டாக மேக்ஸிமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா சாப்டர் எடுக்க வச்சு நான் வந்து முடிச்சிருவேன். எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும், நான் எழுதிடுவேங்கிறதுனால நான் முடிச்சிருவேன். எனக்கு புரியுது அப்படின்னா ஓகேனா தான் இப்படி எடுப்பாங்க. கவர்மெண்ட் லீவாக இருந்தாலும் நம்ம முடிச்சா தான் எடுப்பாங்க, நம்மளுக்கு ஓகே புரியுது அப்படின்னா தான். ஸோ நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா எனக்கு கரெக்டாக 7 மந்த் எடுத்துச்சு. அதுவும் நான் இங்கிலீஷ் மட்டும் தான் போட்டிருக்கேன். சைட் பை சைட் டைப்ரைட்டிங் கிளாஸும் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலபஸும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே மல்டி டாஸ்க்காக பண்ணும்போது கரெக்டாக 7 மந்த் எடுத்துச்சு. நான் நினச்சா சொல்லலாம் 6 மந்த்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு 7 மந்த் எடுத்துச்சு. நான் வீக்லி 1 சாப்டர் அந்த மாதிரி தான் கவர் பண்ணுவேன். எப்போச்சும் லீவ் எடுத்தால் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு வீக்கில் 2 சாப்டர் அந்த மாதிரிலாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி 7 மந்தில் இந்த குட்டி புக்கை வந்துட்டு முடித்தாச்சு. இது ஆக்சுவலாக என்னால் நம்ப முடியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோமா. நான் ஆக்சுவலாக ஸ்டெனோ வந்துட்டு இதுவுமே ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு தெரியும். ஸ்டெனோ வந்துட்டு நான் வந்து டிஎன்பிசிக்காக படிக்கலை, எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்குள்ள சிலபஸ் நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக சைடில் டைப்பும் நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணதுனால அதுவும் ஸ்டெனோவும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டெனோ தமிழ் அதனால தான் நான் வந்து போடலை. ஸ்டெனோ இங்கிலீஷ் மட்டும் இப்போதைக்கு முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெனோ தமிழ் இன்னும் போடலை. தமிழ் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ஒரு இன்ட்ரு வர இல்லைனா ஹையர்லாம் வந்ததுக்கு அப்புறமா தமிழ் பற்றி யோசிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் டிஎன்பிசிக்காக ட்ரை பண்ணல. ஸோ இப்போது சென்ட்ரலை பொறுத்தளவில் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபிக்னால நம்மளுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, நம்ம ஜூனியர் முடிச்சிருந்தாலே போதும் தான். பட் கையோடு நம்ம வந்து சீனியர் அண்டு இன்ட்ரு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து தமிழும் போடலை. ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஸ்டெனோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸுமே நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டெனோ வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக தான் நான் படிக்கிறேன். பட் எஸ்எஸ்சி ஸ்டெனோ வந்து என்னோடய ட்ரீம் தான். பட் ஆனால் இப்போ அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லேர்ன் பண்ணலை. எல்லா சிலபஸும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் சொன்னது தான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து யோசித்தேன் இடையிலலாம், ஓகே சில டவுட்ஸ் வரும், நம்மளுக்கு சிலபஸ் கவர் பண்ண டைம் இல்லை, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா, நம்ம முடிச்சிடுவோமா, நம்மளுக்கு புரியுமா, நம்ம ஸ்பீடு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே நிறைய டவுட்ஸும் வந்திருக்கு. பட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான விஷயம். நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம வந்து டிசிஷனை வந்து கரெக்டாக டிசிஷன் மேக்கிங்கில் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எதையுமே பாதியில் விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எதுலேயுமே சக்ஸஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு உறுதியாக ஃபைனலி வந்து இப்போது ஸ்பீட் புக் வந்துட்டேன், அந்தளவு வந்திருக்கேன். அதுவே எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதை ஜாயின் பண்ணுறோன்னா புதுசாக இருக்கும். இப்போ டைப்பாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது கையெல்லாம் வலிக்கும், நம்ம வந்து அடிச்சிருவோமா, கை இப்படி வலிக்குது, ஃபிங்கரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் தோணும். அப்படி தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருந்து தான் இப்போ வந்து ஃபைனலி இந்த புக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சாப்டர் 29 வரை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே கொஞ்சம் சின்ன சாப்டர்ஸாக தான் இருக்கும். அது இடையில பார்க்க சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. பின்னாடி இருக்க ஸ்பீட்லாம் தேவைப்படும் நான் நினச்சேன். இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்பீட் புக்கில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஸ்பீட் புக்காக தான். ஸோ என்னோடய ஸ்பீட் புக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்பீட் புக் வந்து ஆக்சுவலாக நான் இன்ஸ்டிடியூட்டில் தான் ஆர்டர் போட சொன்னேன். ஏன்னா எனக்கு எங்கே வாங்கணும் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது. பட் ஆல்ரெடி யாராச்சும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட வாங்கலாம். பட் அவங்கக்கிட்டலாம் செகண்ட் பேப்பர் புக் இல்லை. ஸோ நம்ம வந்து சாரே ஆர்டர் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். ஸோ 2-3 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சேர்த்து அவங்க ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த புக் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க இங்கே இன்ஸ்டிடியூட்டில். ஐ திங்க் உங்களுக்கு புக் நேம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக எடுக்க முடியல, ஸோ இப்படி வைக்கிறேன். ஸோ இந்த புக் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே வந்து இந்த மாதிரி தான் கிராம் லாக்ஸு, நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குமா ஜூனியருக்கு. ஸோ இது வந்து போக போக இதெல்லாம் லேர்ன் பண்ணணும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கிராம் லாக்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் கொஞ்சம் நிறையா மிஸ்டேக்ஸ் விட்டுறீங்க, அதை தெளிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு போக போக உங்களுக்கு டவுட் வரும்போது அதுக்கப்புறம் இதெல்லாம் லேர்ன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
ஸோ ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் பேஜில் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீட் தான் நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்பீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு 2 டைம்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் கிட்ட பார்த்து எழுதிட்டேன். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பார்க்காம எழுதணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பீடு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போகும், இங்கே முடியும். ஸோ இங்கே தான் முடியும். நான் ஆக்சுவலாக 2 பேஜ் ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில்லை. கோஆஸ்பிரண்ட்லாம் எழுதுவாங்க, பட் நான் அதெல்லாம் கவனிச்சதில்லை. நான் புக் வாங்கும்போது அதை வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து வரமாட்டேங்குது. ஸோ இது ஃபுல்லாக ஸ்பெஷல் லிஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ். ஆக்சுவலாக ஃபைனலாக ஒரு ஃபியூ சாப்டர் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஸ்டெனோவில். ஃபைனல் சாப்டர் ஏன்னு தெரியல, நம்ம முடியும்னு முடிச்சுக்கிட்டு இருப்போம், ரொம்ப போகுமா. ஃபைனல் சாப்டர் 2 சாப்டருமே ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக ரூல்ஸும் கொஞ்சம் நிறைய, அப்புறம் கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப இல்லை, அதுவும் ஃபைனலாக ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் தான், ஒரு 2 or 3 அந்த மாதிரி தான் சொல்லலாம், ரொம்பலாம் இல்லை. ஸோ பயப்பட வேண்டாம் பிகினர்ஸ் வந்துட்டு. ஸோ பின்னாடியுமே ஃபுல்லாக இது இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட் பேப்பர் நம்மளுக்கு ஸ்பீடு புக். நம்மளுக்கு இப்போ செகண்ட் பேப்பரும் உண்டு. ஸோ செகண்ட் பேப்பர் வந்து நிறையா ஓல்டு ஆஸ்பிரண்ட்டே இருக்காது. ஸோ நான் அதனால தான் சரி ஓகே நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுவுமே சேம் அந்த கம்பெனியோடு தான். ஸோ கீதா பரசுராம், ஸோ அந்த கம்பெனியில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க போல். எனக்கு வந்து இந்த கம்பெனி இருக்கும், இந்த புக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஸ்டெனோவில் தெரியாது. ஸோ ஓகே நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுறோம், அவங்க வந்து இது பண்ண சொல்கிறாங்களோ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டு சோர்ஸ் புக்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டெனோவுக்கு வந்து இங்கிலீஷ் ஜூனியருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நான் அதை பற்றி வேணால் நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்துட்டு செகண்ட் பேப்பர் புக்கு. செகண்ட் பேப்பர் தான் ரொம்ப பயம் காட்டுவாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் பேப்பர் வந்து நம்ம படித்தது எதுவுமே கொஞ்சம் மேட்ச் ஆகாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நம்ம உள்ள யூனிக்காக கொஞ்சம் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நம்மளுக்கு வவல்ஸே ரொம்ப மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் டார்க் ஸ்ட்ரோக், லைட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஸ்ட்ரோக் இங்கே இடமே இருக்காது. இப்போ ஹேட்னா கூட இங்கே இட்டு மாதிரி தான் போட்டிருப்பாங்க, லைட்டாக தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பிளேஸை வச்சு நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஆன் த லைன், அபோவ் த லைன், த்ரூ த லைன், இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப அதுவுமே சில பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸ்பீட் எழுதும்போது இந்த லைனுமே ஆன் த லைனா அபோவ் த லைனா அதுவுமே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வச்சு எழுத மாட்டாங்க. எல்லாமே ஃபுல்லாக அப்படி த்ரூ த லைனில் ஆன் த லைன்லேயே தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவுமே நான் ஷாக்கிங்காக கேள்விப்பட்டிருக்கேன் பிகினராக இருக்கும்போது. பட் இப்போ கொஞ்சம் போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு இந்த டார்க்குக்கும் லைட்டுக்கும் வித்தியாசமே தெரியல இந்த புக்கில் அப்படிங்கிறது எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கு நம்ப முடியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் இப்போவும் எனக்கு கொஞ்சம் அது புரியுது. அது மாதிரி போக அவங்க என்னெல்லாம் சீனியர்ஸ் வந்து சொன்னாங்களோ அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து இந்த சின்ன புக்கில் படிக்கிறோம்ல, இந்த குட்டி புக்கில் படிக்கிறது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து யூஸே எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்பீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு தான் இடையில வந்து செகண்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் உள்ள ஃபுல் ரூல்ஸ் பற்றி தான் செகண்ட் பேப்பரில் இப்போ கேட்பாங்க. ஸோ அதை பற்றினது தான் ஃபுல்லாக அந்த செகண்ட் பேப்பரில் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே நம்ம அதை பற்றி தான் இதில் படிக்க வேண்டியிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, வவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மென்ஷன் ஆகிருக்காது. ஆனால் அந்த இருக்குதா. ஸோ பட் ஆனால் இந்த ஸ்பீடில் வந்து அப்படி இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வவல்ஸ் பெருசாக மென்ஷன் ஆகிருக்காது. லைட்டுக்கும் டார்க்குக்கும் ரொம்ப ஒரு சில வேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஃபைன் பண்ண முடியாது டிஃப்ரென்ஸை. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே என்னால் அந்த மாதிரி ஃபைன் பண்ண முடியல. பட் ஐ திங்க் இதில் வந்து கொஞ்சம் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிறைய இதில் டார்க் ஸ்ட்ரோக்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்களா. ஸோ செகண்ட் பேப்பர்னால் அதுதான். நம்ம அந்த சின்ன புக்கில் படித்தது ஃபுல்லாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இது வந்து எதனால் எந்த ரூல் ஃபாலோ பண்ணி எந்த இது படி இப்படி வந்திருக்கு, அண்ட் தென் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். எதனால் இப்படி, எதுக்காக நம்ம இந்த மாதிரி இதை ஷார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோடய சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நான் செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அதை பற்றி எனக்கு புரிஞ்சது எப்படி இருக்கும் பேசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து செகண்ட் பேப்பர் புக்கு. செகண்ட் பேப்பர் புக் ஃப்ரண்ட் பேஜில் இதுலேயுமே நிறையா சைடில் கொடுத்துருக்காங்க கிராம் லாக்ஸ். அதே கிராம் லாக் இதுவுமே ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ். நான் இப்போ தான் சொல்கிறேன்ல, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு எழுதுகிறேன். ஸோ இப்போது கிராம் லாக்ஸ் பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கல, ஏன்னா செகண்ட் பேப்பர் புக் இப்போதைக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டாம், நீங்கள் வந்து வச்சுருங்க. லேட்டராக அதை வந்துட்டு சொல்லும் போது எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் செகண்ட் பேப்பர் எடுத்து பார்க்கவே இல்லை.
ஸோ இதுதான் நான் புக் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக ஷேர் பண்ணேன். அண்ட் தென் நான் இப்போ ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மெத்தடில். ஸோ அதில் வந்து மிஸ்டேக் கம்மியாக வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அண்டு காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் சிலபஸ் கவர் பண்ணுறதை பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் மெயினாக இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன்னா ரீசனிங்கு, மேக்ஸு, அப்புறம் ஒரு சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ். இதை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தோணுது, நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன், அதை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருந்தேன். பட் மேக் பண்ண டைம் தான் இல்லை. நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக லாங் வீடியோ போட்டதில் OWS கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னு போட்டிருப்பேன். இனி வந்துட்டு நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ப்ராசஸில் இருக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஜெக்டாக ரீசனிங் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் இருக்குது, அதுவும் முடிச்சிட்டேன்னா எனக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ அதுக்காண்டி தான் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஒரு 2 or 3 வீக்ஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் புக் வந்து வந்துடுச்சு. ஸோ ஃபைனலி ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆஸ்பிரன்ட். ஸோ இதுதான் புக்கோட கம்பெனி, பார்த்துக்கோங்க. ஸோ புக் தான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் பண்ணுற வரை எனக்கு என்னென்னலாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து எத்தனை நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸோடு வச்சு நான் வந்து செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். 12 நோட்ஸ் இருக்கா. ஸோ அந்த 12 நோட்ஸை வச்சு ஒரு நோட்டாக வந்து ஒரு சாப்டராக எடுத்து பார்த்து, ஸோ எனக்கு இந்த சாப்டர் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்குமே அது ரிலேட் ஆச்சுன்னா நீங்களுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே ஷார்ட்டான பொறுத்த லெவலில் குழப்புற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இப்படி இது ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் தோணும். பட் ஆனால் போக போக நம்மளுக்கே எப்படின்னா பழகிரும், நம்மளுக்கு அடாப்ட் ஆயிரும். இப்படி தான், ஓகே இப்படி தான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி 2-3 வேஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லேட்டராக புரியும். ஆக்சுவலாக அதுதான் ஸ்டெனோ. நம்ம வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒரு சில விஷயத்தில். பட் அது போக போக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிடுங்க உங்கள் ஸ்டாஃப் கிட்டே கேட்டு. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஓரளவு சின்ன டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்களோட சீனியர்ஸ்ட்டை கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அது போக போக நிறைய இடத்துல அது யூஸ் பண்ணும்போது இப்படி தான் வருது அப்படிங்கிற போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ வந்து ஸ்டெனோ வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம், ஈஸி தான். நீங்கள் வந்து அதை யோசித்து பயப்படாமல் ஸ்டெனோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்புங்க. டெய்லி வந்து ஒரு 2 hours ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ கொஞ்சம் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 3/4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் சிலபஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ நான் அது 2 or 3 வீக்ஸில் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெனோக்குமே எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ நீங்களுமே டெய்லி ஒரு 2 hours ஆச்சு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். ஸோ ஹோப் வச்சு எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரன்ட்ஸ்.